அத்தியாயம் 125. சமரன் கண்களை திறந்தவுடன் அவன் உடல் வலுப்பெறுவதைக் கண்டான். பின் எழுந்த சமரன் வருணமித்திரரை புன்னகையுடன் பார்த்தான். வருணமித்திரரும் சமரனின் முகம் இப்போது மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதைக் கண்டார். மேலும் வருணமித்திரர் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடி 1 வருடத்திற்குள்ளேயே சமரன் தனஞ்சய பட்டத்தை அடைந்து விட்டான். ஆனால் அதில் வருணமித்திரருக்கு மட்டும் பங்கில்லை, சமரனுக்கும் அதிக அளவு பங்கு இருந்தது. இந்த நிலையை அடைய அவன் எவ்வளவோ வேதனைகளை தாங்கி கடுமையாக உழைத்து இரத்தமும் வியர்வையுமாக ஒன்றிப்போனதன் விளைவே அவன் இப்போது அடைந்தது. கடின உழைப்போட ருசியை இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன் குருவே என்று சொன்ன சமரன் மிகுந்த களிப்பில் இருந்தான். திறமையான தரத்தை அடைவது என்பதன் அர்த்தம் ஹீமவாகினியில் உள்ள பெரும்பாலான மக்கள் இருக்கும் தரத்தை விட சமரன் உயர்ந்து விட்டான் என்பதாகும். சொல்லப்போனால் தனஞ்சய நிலை ஹீமவாகினியின் மிக சக்தி வாய்ந்த தரவரிசையில் வரவில்லை. ஆனால் அது அபராஜிதன் தரவரிசையை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. மற்றும் சமரன் 20 வயது கூட இல்லாத போது இந்த தரத்தை அடைந்தது மிகப்பெரிய விஷயம். இதனால் அவன் இன்னும் மேலே செல்ல படிகளில் ஏறுவதற்கும் தன்னை மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாற்றுவதற்கும் நிறைய நேரம் உள்ளது. வெற்றி களிப்பில் இருந்த சமரன் இதுவரை உணராத ஒரு சக்தி தன் முஷ்டியை இறுக பற்றி கொண்டதை உணர்ந்தான். அவனுடைய ஒவ்வொரு துளையும் சக்திகளால் நிரம்பியிருந்தது. இப்போதுதான் அபராஜிதன் சக்திக்கும் தனஞ்சய நிலை சக்திக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ளத் தொடங்கினான் சமரன். அவனுடைய சக்தியை உன்னிப்பாக பார்த்த சமரன் திடீரென்று தன் கையை உயர்த்தினான். அவன் கையில் ஒரு ஊதா நிற சக்தியை கண்டான். பின்னர் சிறிது நேரம் கழித்து அந்த சக்தி திரண்டெழுந்து படிப்படியாக சமரனின் உடலுக்கு வெளியே தோன்ற ஆரம்பித்தது. அந்த சக்தி சமரனின் ஆடைகளில் ஒரு கேடயமாக பரவியது. அதை கண்ட சமரனுக்கு ஓநாய் கூட்ட தலைவன் கர்ணாவின் கவசத்தின் நினைவு வந்தது. சக்திகளின் இந்த மந்திர கவசம் ஒரு திறமையான தரவரிசை வைத்திருப்பவரின் அடையாளமாக இருந்தது. கர்ணாவுடன் சண்டையிடும் போது கர்ணாவுக்கு அந்த கவசம் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை சமரன் பார்த்திருந்தான். சமரனால் முன்பிருந்த அவனது சக்திக்கே கவசம் ஒன்றை உருவாக்க முடியும் என்றாலும் அந்த கவசம் அவ்வளவு வலிமையானது அல்ல. மேலும் அதை உருவாக்க சமரனுக்கு நிறைய நேரம் பிடித்தது. அதற்கு அதிகாரங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கூடுதலாக பொதுவான சக்தி கவசமானது அணிபவரின் வேகத்தையும் தாக்கும் சக்தியையும் பாதிக்காது. ஆனால் திறமையான பிறகு உடலில் உருவாகும் சக்தி கவசம் அதை அணிந்த வீரரின் வலிமையை எல்லா வகையிலும் அதிகரிக்க உதவி செய்யும். இந்த விஷயம்தான் அனைத்து கீழ்நிலை வீரர்களுக்கும் மிகவும் எரிச்சல் தரக்கூடியதாக இருந்தது. பின் சமரன் தனது உடலில் பொருத்தப்பட்டிருந்த ஊதா நிற கவசத்தை கவனமாக பார்த்தான். அதை கண்டதும் சமரனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. மேலும் அவன் தனது சக்தியை சோதிக்க காற்றில் 2 குத்துகளை வீசினான். அவன் தனது சக்தியை சோதிப்பதை கண்ட வருணமித்திரர் புன்னகைக்கத் தொடங்கினார். மேலும் சமரன் அதை நிறுத்துவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தார். ஆனால் சமரன் தன் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தின் நடுவிலேயே வருணமித்திரரை திரும்பி பார்த்தான். புன்னகைத்துக் கொண்டிருந்த வருணமித்திரர், உன் சக்திகளை நல்லா கொண்டாடி மகிழ்ந்தாச்சுன்னா இப்போ உன் சுடர் மந்திரத்தை பார் சமரா. அது வளர்ந்துருச்சா இல்லையா? அது வளர்ந்திருந்தா எந்த மட்டத்தில் இருக்கு? நடுத்தர மட்டத்திலையா இல்ல உயர் மட்டத்திலையா என்று வருணமித்திரர் சரமாரியான கேள்விகளை சமரனின் முன்வைக்க அவன் சற்று நிதானித்து வருணமித்திரரை பார்த்து அசடு வழிந்தான். பின் காற்றை குத்துவதை நிறுத்திவிட்டு மெதுவாக கண்களை மூட ஆரம்பித்தான். தன் கண்களை மூடி தனது உடலுக்குள் எட்டி பார்க்க ஆரம்பித்தான் சமரன். தனது மனதின் வழியாக சென்ற சமரன் உடலின் ஆழத்தில் ஊடுருவி இறுதியாக அவனது தொப்புளுக்கு அருகில் வந்து நின்றான். அங்கு அவனது ஆற்றல்களின் சூறாவளி உருவானது. உடனே சமரன் தனது முன் இருந்த சக்திகளின் சூறாவளியை கவனமாக பார்க்கத் தொடங்கினான். அது சில காலத்திற்கு முன்பு மஞ்சள் நிறமாக இருந்தது. ஆனால் இப்போது அது ஊதா நிறமாக மாறிவிட்டது. அதன் உள்ளே சுமார் 10 துளிகள் ஊதா நிறத்தில் சுழல் காற்றுடன் நகர்ந்தது. அது குளத்தில் மீன்கள் நீந்துவது போல நீந்திக் கொண்டிருந்தது. அதன் பிறகு அந்த சூறாவளியின் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல ஆரம்பித்தான் சமரன். அந்த சின்னஞ்சிறு துளிகள் வேறு விதமான சக்தியை எடுத்துச் செல்வதை கண்டான். அந்த சக்தியை கண்டு சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அபராஜிதனின் சக்திகளின் சூறாவளி ஒரு குமிழியைப் போலவும் அதற்குள் இருக்கும் அந்த சக்திகள் குமிழுக்குள் நிரப்பப்பட்ட காற்றைப் போலவும் இருக்கும் என அவன் ஏற்கனவே அறிந்திருந்தான். பொதுவாக இந்த குமிழியானது காற்று ஓரளவிற்கு மட்டுமே நிரம்பும் வகையில் இருக்கும். ஏனென்றால் அது மேலும் நிரம்பினால் குமிழி வெடித்து விடுமோ என்ற பயம் உண்டு. மேலும் சமரனின் உடலிலும் அது ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அபராஜிதன் தரத்தில் உள்ளவர்கள் தாங்கள் விரும்பினாலும் கூட தங்களுக்குள் அதிக அதிகாரங்களை எடுத்துக்கொள்ள முடியாததற்கு இதுவே காரணம். ஆனால் ஒருவர் அபராஜிதனிலிருந்து தனஞ்சய பதவிக்கு வரும்போது அந்த தரத்தின் மிகப்பெரிய நன்மை இந்த சக்திகளின் சூறாவளியாகும். இது ஒரு மீள்தன்மை போல நீண்டு
பல சக்திகளை அதில் சேமிக்க முடியும். அதனால் தான் ஒரு திறமையான தரவரிசை கொண்ட போர் வீரன் எந்த அபராஜிதனையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். பிறகு மெதுவாக அந்த சுழலில் இருந்து வெளிவர ஆரம்பித்த சமரன் அந்த சுழல் காற்றை வெளியில் இருந்து பார்த்து கொண்டே நின்றான். அப்போது அந்த சூறாவளியிலிருந்து ஊதா நிற சக்திகள் திடீரென வெளிப்பட்டு நேராக சுடர் மந்திரத்தை நோக்கி செல்லத் தொடங்கியதை கண்டான் சமரன். அந்த ஊதா சக்தியுடன் மஞ்சள் நிற சக்திகளும் சுடர் மந்திரத்தை நோக்கி நகர ஆரம்பித்ததையும் பின்னர் 2 பாதைகளும் ஒன்றிணைந்து ஒரு சக்தியாக மாறுவதையும் சமரன் கண்டான். மேலும் அவ்வாறே சூறாவளியில் இருந்து வெளிவரும் சக்திகள் இந்த சக்தியுடன் கலந்து கொண்டே இருந்தது. மேலும் இந்த சக்தி மேலும் மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. அப்போது திடீரென அந்த சக்தி மின்னல் வேகத்தில் சுடர் மந்திரத்தை தொட்டு சுழல் காற்றுக்குள் திரும்பி வந்ததை உணர்ந்தான் சமரன். அதனால் சமரன் பலத்த அதிர்ச்சி அடைந்தான். அவன் உடலெல்லாம் அதிர்ந்தது. உடனே சமரன் மூச்சு திணறலுடன் கண்களை திறந்தான். பின் திரும்பி வருணமித்திரரை பார்த்தான். அந்த சுடர் மந்திரம் எந்த நிலைக்கு மாறி உள்ளது என்பதை அறியும் ஆவலை தன் முகத்தில் தெளிவாக காட்டினார் வருணமித்திரர். தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்ட சமரனும் சாதாரணமாக வருணமித்திரரை பார்த்தான். 1ஆம் வகுப்பு நடுத்தர நிலை, ஆனால் அது ஒரு சிறிய பாய்ச்சல் தான் குருவே என்றான் சமரன். அந்த சுடர் மந்திரம் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறியிருக்கலாம் என்று நினைத்த சமரனின் முகத்தில் சிறிது நேரம் சோகமான தோற்றம் இருந்தது. ஆனால் வருணமித்திரர் அவனது வளர்ச்சியின் உண்மையான வேகம் என்னவென்று அறிந்திருந்தார். எனவே அவர் புன்னகையுடன் சமரனை பார்த்தார். 1ஆம் வகுப்பு நடுத்தர நிலைன்னு எனக்கு முன்னாடியே ஒரு உணர்வு இருந்தது சமரா என்றார் வருணமித்திரர். சமரனின் பதிலில் வருணமித்திரர் சிறிதும் வியப்படையவில்லை. மாறாக சமரனின் முகத்தை பார்த்துதான் சிரித்தார். அவர் சிரித்தபடி சமரனை பார்த்து, அட சமரா, இதை விட உயரமா குதிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா தெய்வீக ஒளியால மட்டும்தான் அதை பெற முடியும். சக்தியோட அடிப்படையில இந்த மந்திர ஒளி தெய்வீக ஒளியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. அதனால உனக்கு அதிக பலன் கிடைக்காதுன்னு நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேனே. குறைந்தபட்சம் இந்த ஒளி உன்னோட சக்தியை அதிகரிக்குதுன்னு நீ மகிழ்ச்சியா தான் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படி செய்யறதால உன் சக்தி குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சிருப்ப? அது மட்டும் இல்ல, சுடர் மந்திரத்தோட சக்தியை பொறுத்தவரை நடுநிலையான வெளிச்சம் பொதுவான சக்தியின் உயர்நிலைக்கு சமம். அதனால இப்படி புலம்புறதை நீ முதல்ல நிறுத்து என்று சிரித்தபடி கூறினார் வருணமித்திரர். அவரின் வார்த்தைகளை கேட்ட சமரன் முகத்தில் இருந்த சோகத்தை போக்கி புன்னகையாக மாற்றினான். சமரன் தனது சுடர் மந்திரத்தை 2ஆம் வகுப்பிற்கு அதிகரிக்க முடியாது என்று அவனது இதயத்தில் அறிந்திருந்தாலும் அவன் இன்னும் கொஞ்சம் அதை நம்பத்தான் செய்தான். ஏனென்றால் முழு நம்பிக்கையால் அவன் முன்பே பல அதிசயங்கள் நடந்திருப்பதை கண்டிருந்தான். அதனால் நம்பிக்கையின் சக்தியை அவனால் மறுக்க முடியவில்லை. ஆனால் இப்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. வான ஒளியை விட ரொம்ப பலவீனமான ஊதா நிற மாய ஒளியே எனக்கு இவ்வளவு வலியை ஏற்படுத்துதுன்னா ஒரு வான ஒளி என்னை என்னென்ன செய்யும்? ஒருவேளை அது கட்டுப்படுத்துற செயல்பாட்டில் நானே என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாம தொலைஞ்சு போயிடுவோம் போலையே என்று நினைத்த சமரன் வான ஒளியின் பொதுவான ஆற்றலை பற்றி கூட இதுவரை அறிந்திருக்கவில்லை. ஆனால் வருணமித்திரரின் வெள்ளை நிற ஒளியை பார்த்த பிறகு வான ஒளியை கட்டுப்படுத்த தற்போதைக்கு தனக்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். பெருமூச்சுடன் தனது அதிகமான யோசனையை நிறுத்திய சமரன் தன் அதிகரித்த வலிமையை திரும்பி பார்த்தான். ஏனென்றால் தனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். மேலும் வெற்றிக்கு குறுக்கு வழிகள் இல்லை என்ற வருணமித்திரரின் வார்த்தைகளும் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. இருப்பினும் ஒரு உண்மையான தெய்வீக ஒளியை அடைவதன் மூலம் தனது சுடர் மந்திரத்தை 3ஆம் வகுப்பாக மாற்றும் நாளுக்காக ஆழ்ந்து காத்திருந்தான் சமரன். அவன் முகத்தில் இருந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கண்ட வருணமித்திரரும் சிரித்துக்கொண்டே அவனிடம், இப்போ நீயும் குரு தரவரிசையை அடைஞ்சிட்ட சமரா. நான் உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும். மாய விலங்குகளோட முக்கிய பகுதியில நம்ம பயிற்சி சீக்கிரமா முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறமா நாம அடுத்த கட்ட பயிற்சிக்கு செல்லலாம் என்றார் வருணமித்திரர். அதற்கு சமரன் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து வருணமித்திரரிடம், அப்படின்னா குருவே சீக்கிரமா இங்கிருந்து புறப்படலாம். உண்மையை சொல்றதுன்னா இந்த மலையையும் சுத்தி இருக்கிற பசுமையையும் ஆபத்தான விலங்குகளையும் மட்டுமே பார்த்து நான் ரொம்பவே அலுத்து போயிட்டேன் குருவே என்று சலிப்புடன் சொன்னான் சமரன். இதை கேட்ட வருணமித்திரர் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார். சிரித்துக்கொண்டே சமரனிடம், ஓ, நீ இதுக்கே ரொம்ப சோர்வா இருக்கியா? வீடு இல்லாம வெளியில தங்களோட வாழ்க்கையை கழிப்பவங்கலாம் அப்புறம் எப்படி தங்களோட நேரத்தை செலவிடுவாங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு. அப்ப தெரியும் உன் நிலைமை எவ்வளவோ மேல்னு. சரி, இன்னைக்கு இல்ல, நாம நாளைக்கு புறப்படுவோம். அப்புறம் இங்க செலவழிச்ச நேரத்தை கூட்டுனா 3 வருஷங்களை முடிக்க இன்னும் 8 மாசம் மட்டுமே மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் நாம ரட்சமலர் மலைக்கு போய் உன் சவாலை முடிக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க சமரா என்று கடுமையாக சொன்னார் வருணமித்திரர்.
இதை கேட்ட சமரனுக்கு சட்டென்று யவனிகாவின் நினைவு வந்தது. அவனது மகிழ்ச்சி மெல்ல குறையத் தொடங்கியது. பின்னர் சமரன் சோகமான கண்களுடன் குகைக்கு வெளியே பார்த்தான். குருவே, யவனிகா இப்போ எவ்வளவு வலிமையானவளா இருப்பான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவ என்னை விட வலிமையானவளா இருந்தா என்று சமரன் சோகமாக சொல்ல, அவன் பேச்சை இடையில் குறுக்கிட்ட வருணமித்திரர், அதை நினைக்கிறதுல எந்த பயனும் இல்ல சமரா. அதனால நீ கொஞ்சம் ஓய்விடு. மிச்சம் இருக்கிற 8 மாசத்துல என்னால உன்னை மகாயோக நிலைக்கு கொண்டு போக முடியாதுன்னு உனக்கு தெரியும். ஆனா என்னால நிச்சயமா தனஞ்சய தரவரிசையில சில நட்சத்திரங்களை உன்னை பெற வைக்க முடியும். அதனால அதை பத்தி கவலைப்படாத என்று ஆறுதல் கூறினார் வருணமித்திரர். சமரன் தலையை அசைத்து அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் முகத்தில் இருந்து சோகம் மறையவில்லை. அவன் தன் கருத்தை புரிந்து கொண்டதை கண்ட வருணமித்திரர் அவனிடம் புன்னகையுடன் தொடர்ந்தார். யவனிகா மாறி இருந்தாலும், அவ உன்னை விட பலசாலியா இருந்தாலும் நீ அவளை தோற்கடிப்பன்னு நான் உறுதியா நம்புறேன். இந்த பெரிய விராட சாம்ராஜ்யத்துல நான் ரொம்ப நம்புற நபர்கள் ரொம்ப குறைவு சமரா. அதனால உன் மேல நீ நம்பிக்கை வை என்றார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரனின் முகத்தில் புன்னகை திரும்பி வந்தது. அவன் வருணமித்திரரை பார்த்து, சரி குருவே, இப்போ நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் நிச்சயமா அதை ஒத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால என்னால முடிஞ்ச அளவு நான் அதை சரியா செய்யறேன் என்றான் சமரன். இதை கேட்ட வருணமித்திரருக்கு சமரன் மீதான அவரது பெருமை சிறிது அசைந்து கொடுத்தது. சரி சமரா, இப்போ நான் சொல்றத கவனமா கேளு. நாளைக்கு இந்த மாயக்காட்டுல இருந்து வெளியேறணும். பயிற்சியின் அடுத்த நிறுத்தம் விராட ராஜ்யத்தோட எல்லையில் இருக்கிற புலி பாலைவனம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு எச்சரிக்கை செய்யறேன். இந்த இடத்தை விட அங்க இருக்கிற பயிற்சி ரொம்ப கடினமாகவும் ஆபத்தாகவும் இருக்கும். அதனால இந்த விஷயத்துக்கு உன்னை இப்போதே தயார்படுத்திக்க என்றார் வருணமித்திரர். ஆனால் புலி பாலைவனம் என்ற பெயரை கேட்டதும் சமரனுக்கு இன்னொன்று நினைவுக்கு வந்தது. அதனால் சிரித்தபடி வருணமித்திரரிடம், குருவே, புலி பாலைவனம்னா சுந்தரபுரி தானே? அங்கதான் என் 2 சகோதரர்களும் இருக்காங்க. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு நேரம் இரண்டும் கிடைச்சா நான் நிச்சயமா உங்களை சந்திக்க போவேன் என்றான் சமரன். அவன் இதை சொன்னதும் வருணமித்திரரின் முகத்தில் லேசான கோபம் வந்தது. அதை கண்ட சமரன் உடனே இந்த விஷயத்தை கையாளும் விதத்தை மாற்றிக்கொண்டான். குருவே, என் பயிற்சியை பொறுத்தவரை நீங்க அதை எவ்வளவு கடினமாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு கடினமாக்குங்க. நீங்க ஆசைப்பட்டா ஆபத்தானதை கூட செய்யுங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரை நான் பயிற்சி மைதானத்தை விட்டு ஓட மாட்டேன் என்று வாக்களிக்க, அவனின் பேச்சை கேட்ட வருணமித்திரர் முதலில் விரிந்த கண்களால் அவனை பார்த்தார். பின் அவரது முகத்தில் லேசான புன்னகை பரவியது. இதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்த சமரா. உன் வார்த்தையில இருந்து நீ பின்வாங்க மாட்டேன்னு நான் நம்புறேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ மைதானத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சாலும் நான் அந்த மொத்த மைதானத்தையும் எடுத்து உன்கிட்ட கொண்டு வருவேன். நான் சொன்னதை மாறாம செய்வேன். என்னால அது முடியும்னு உனக்கே தெரியும் என்றார் வருணமித்திரர். அவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட சமரனுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா அல்லது சோகமாக இருக்க வேண்டுமா என்று சுத்தமாக புரியவில்லை. அதனால் அவன் வருணமித்திரரை பார்த்து, இவருக்கு என்ன, நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலையா? என் உயிரை எடுக்காம விடமாட்டேன்னு அலைகிறாரு. இல்ல, நான் செத்தாலும் விடமாட்டேன், ஓடுன்னு சொல்றாரு என்று கேலியாக நினைத்த சமரன் வருணமித்திரரை பார்த்து அசடு வழிய சிரித்தான். அவனை பார்த்து கொண்டிருந்த வருணமித்திரர் அவன் மனதில் ஓடிய விஷயத்தை புரிந்து கொண்டு பேச்சை மாற்றும் முயற்சியாக, சரி சரி சமரா, நீ ரொம்ப களைப்பா இருப்ப. இப்போ நீ ஓய்விடு. நாளைக்கு காலையில நாம இங்கிருந்து புறப்படுவோம். அதனால உன் உடலுக்கு இப்பவே கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட என்ற வருணமித்திரர் மீண்டும் வளையத்திற்கு செல்ல திரும்பினார். ஆனால் திடீரென அவருக்கு ஏதோ நினைவு வந்தது. மோதிரத்தின் முன் நின்றவர் சமரனிடம், சமரா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி நான் புலி பாலைவனத்துக்கு போனப்போ அங்கு ஒரு விசேஷமான தெய்வீக ஒளி மறைஞ்சிருப்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் துரதிர்ஷ்டமோ என்னவோ, எவ்வளவோ தேடியும் அந்த தெய்வீக ஒளி கிடைக்காம வெறுங்கையோட தான் திரும்பினேன். இப்ப பார்க்கலாம் நீ ஒரு அதிர்ஷ்டசாலியான என்ற வருணமித்திரர் சட்டென்று தன் பேச்சை நிறுத்தி உறக்க சிரித்துவிட்டு சமரனை பார்க்காமல் நேராக வளையத்திற்குள் சென்றார். குரு வருணமித்திரர் வளையத்திற்குள் நுழைந்ததும் சமரன் தன்னம்பிக்கையுடன், தெய்வீக ஒளியா, எனக்கு அது நிச்சயமா கிடைக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் திரும்பிய சமரன் குகையை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தான். மிக நீண்ட கடுமையான உழைப்பின் காரணமாக அவன் ஒரு கொந்தளிப்பான பசியை கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனம் அதையும் தாண்டி மிகவும் பசியாக இருந்தது. அதை தீர்க்க அவனுக்கு தேவையானது சக்தி வாய்ந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒளி.